சக்கரம் கொடி பச்சை சிகப்பு வாழை தென்னை மரம் கில்லி பெட்டி வாச்சு தலக்கா அற்ப கத்த அசரா காலத்தட்டா கால சித்தா. வணக்கம். மோர்பாளையம் சந்தை விவரம். முதல் காலை 5 மணி முதல் 2 மணி வரை தேங்காய் சந்தை. இந்த மாதிரி வார்த்தைலாம் காலை 4 மணி முதல் மதியம் 12 மணி வரை மாட்டுச் சந்தை நடைபெறும். இந்த இடத்துல நீ அதிகமாக கேட்பேன். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை காய்கறி சந்தை நடைபெறும். வியாபாரிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு: மின்சார கம்பத்தில் மாடுகளை கட்ட வேண்டாம். கட்டுப்படி ஆகாது, மாட்டை பார்த்து போட்டு கொடுங்க. இல்லைங்க ஐயா, அந்த விலைக்கு தான் போகும். சரினா சொல்லுங்க, பணத்தை வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஐயா முடியவே முடியாது, கொஞ்சம் பார்த்து போடுப்பா. இல்லைங்க ஐயா, ஆகாதுங்க ஐயா. நடைபெறும். வியாழன் காலை 4 மணி முதல் மதியம் 12 மணி வரை மாட்டு தீப்பெட்டி இருக்கா? டீ குடிக்கலாமா? அந்த வண்டி. ஏய் தம்பி, வணக்கம்ண்ணே. ம் ரெண்டு கொடுறா. என்ன ஐயா மாட்டை பார்த்து விலை சொல்லுங்க, கண்ணுக்குட்டி கணக்குல விலை சொல்றீங்களே. ஐயா அரக்கலைக்கு தான் போவோம். அனுசரிச்சு பேசிக்கலாம். நியாயமான விலையில் பேசி முடிச்சிக்கலாம். வாங்க பார்த்துக்கலாம் ஐயா. இல்ல இல்ல கட்டுப்படி ஆகாது. இல்ல இல்ல 12 ரூபா ஆச்சுண்ணே. போடா வாங்கிக்கலாம். அண்ணே போடா வாங்கிக்கலாம். அப்புறம் தான் போ. சரியா போச்சு. ஓட்டுநர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு: ஏய் சேட்டா, கூட வா. நானும் கேரளா வியாபாரி தான், கூட வா. வரேங்க. நான் மாடு வாங்கிக்கோலாம் வா. கேட் வழியாக சந்தை உள்ளே வரும். இன்னும் ஒரு மணி நேரத்தில் சந்தை கலந்துடும். சேட்டா சேட்டா, அவட 2 மாடு இந்த வண்டி கேட்கணும் வா. 2 வண்டி மாடு எவ்வளோ? அவட வண்டி கேட்கணும். அவட வாங்க. அவட போவா வா. நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க பின்னால வளர்ந்து நம்ம கஷ்டத்தை போக்குன்னு சொல்லுவாங்க. உன்னை என் பிள்ளையாதான் பார்த்தேன், எனக்கு வேற வழி தெரியலடா. சேட்டா സങ്കടപ്പെടല്ല. നിന്റെ മാടിനെ വളർത്താനെ കൊണ്ടുപോകണം. വെട്ടാനല്ല. നീ ചോദിച്ചതിലേറെ പൈസ കൂട്ടി തന്നിട്ടുണ്ട്. നീ പേടിക്കണ്ട. சரி. നീ നോക്കി പോയിക്കോ. சரி சரி. மூணாவது கேட்ல ஒரு திருட மாட்டிருக்கான். 5 நிமிஷத்துல போலீஸ் வந்துடும். யாரும் அவன் மேல கை வைக்காதீங்க. அவங்க பணத்தை அவங்க பத்திரமா வச்சுக்கோங்க. போலீஸ் 5 நிமிஷத்துல வந்துடும். போலீஸ் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்கண்ணா. நமக்கு என்ன 4 நிமிஷம் மாட்டேங்குது. அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்தா நிலமை தலைவீழ மாறிடும். இங்கே மொத்தம் 6 கேட் இருக்குது. ஒரு கேட்டுக்கு 2 பேர்னு மொத்தம் 12 பேர் காவலுக்கு நிற்கிறாங்க. மாட்டணும்னா சம்பவம் ஆயிரும். சரியான நேரம் பார்த்து பணம் கட்டிக்கணும். தெரியுற பார்த்து போங்க, கீழே விழுந்துடாதீங்க. சட்டையிலிருந்து கையடியா? யோ என்னது பணமா? பாக்குறாங்க, சட்டையிலிருந்து கையடியா?
என் பணத்தை குடுறா. என்னையா சொல்ற? என் பணத்தை குடுறா. இருந்து கையடியா? உன் பணத்தை நான் எடுக்கல. பணத்தை கொடு. நிறுத்துங்கய்யா. என்னையா அங்க பிரச்சனை? என்னையா சத்தம்? என்னையா நடக்குது? பணத்தை நான் எடுக்கலைங்க. பணம் இவங்கிட்ட தான் இருக்கு. இவங்கிட்ட தான் இருக்கு. இதுதான் எடுத்தாரா? ஆமாங்க. அதை நான் கேட்டு சொல்றேன். இவன் தான் கம்முனு இரு. பணத்தை எடுத்தான். இவனே தான் எடுத்தான். இவர் பணத்தை எடுத்துட்டோன்னு சொல்றாரு, பார்த்து கொடுப்பா. ஏங்க பெரியவர் அங்கிருந்து நடந்து வந்தாரு. சரி. தடிக்கு கீழே வேலை பார்த்தா. சரி. பாவம்னு சொல்லி பிடிச்சி தூக்கி விட்டா பணத்தை எடுத்துன்னு சொல்றாங்க ஆளு. அப்படியா? அவர் சொல்றத மட்டும் இருக்கட்டும். உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி திருட மாதிரி தாயா இருக்க. என்னங்க நீங்களும் அவரு கூட சேர்ந்துட்டு பேசுறீங்க? ஐயோ, உன் முகரைய பார்த்தாலே தெரியுதாயா திருட மாதிரி தாயா இருக்கா. தூக்கியா கையா, தூக்கியா. பெருசா பத்திராத, நான் பார்த்துட்டு சொல்றேன். என்னையா பெருசா? அவன்கிட்ட பணமே இல்லையா? இல்ல, இப்பதான் எடுத்தான். எங்கயா விட்ட? அட என்னையா நீ இந்த கூட்டத்துல? ஏப்பா பெரியவரே, என்ன 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 அப்படியே அப்படியே ஐயோ யோ புடிங்க. போட்டுட்ருக்கீங்க. அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல, எல்லாம் கிளம்புங்க, கூட்டம் போடாதீங்க. 5வது கேள்வி பாருங்க. நாளைக்கு இங்கிருந்து போறதுக்கு உனக்கு விருப்பமே இல்லையா? எனக்கு விருப்பம் தான். ஆனா எங்க அப்பா வாங்கின கடன் அடைக்கணுமே. எவ்வளவு வாங்கியிருக்காரு? 50,000. அவ்வளோ பணத்தை வாங்கி என்ன பண்ணாரு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அதெல்லாம் எனக்கு புரியும், நீ சொல்லு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கடன் வாங்கணும். இப்ப அம்மாவும் இல்ல, கடனும் கட்ட முடியல. இதை பாரு, நீ இங்கே கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை கொடுக்குறேன். கடன் அடிச்சிட்டு இங்கிருந்து முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. எனக்காகலாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். 3வது கேட்ல ஒரு திருட மாட்டிருக்கான். ஒரு கேட்டுக்கு 2 பேர், மொத்தம் 12 பேர் காவலுக்கு நிற்கிறாங்க. என் பணத்தை குடுறா. தீப்பெட்டி இருக்கா? அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்தா நிலைமை தலைகீழாக மாறிடும். டீ குடிக்கலாமா? அப்புறம் தான் ரொம்ப ஏய் தம்பி, ஆ? 2 டீ போடு. காசுண்ணா, போன பைக்கெட் சேர்த்து 20 ரூபா இருக்குண்ணா மொத்தமாக. என்கிட்ட பணத்தை கொடுக்குற தவிர உனக்கு வேற வழியே இல்லடா சாலா. பணத்தை கொடுக்காம இந்த இடத்த விட்டு ஒரு அடி எடுத்து வச்சா கூட உன் சங்கிலிருந்து சத்தமே வராத மாதிரி அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா? ஏ தம்பி, செல்வி வீடு இது. சரி போ.
செல்வி செல்வி உனக்காக பண்ணாமல் வேற யாருக்கு பண்ண சொல்கிற? இன்னும் 2-3 நாள் கழிச்சு பணத்தோட வரேன். பணத்தை தூக்கி அவன் மூஞ்சில் வீசுகிறேன். உங்கள் அப்பா கிட்ட வந்து நான் பேசுகிறேன். எனக்காகலாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். எனக்காகலாம் பண்ண வேண்டாம். 50,000 எனக்காகலாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். எனக்காகலாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். எனக்காகலாம் பண்ண வேண்டாம்.